திருநெல்வேலி சீமை என்று ஞான சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருநெல்வேலியினுடைய எழில் வாய்ந்த மீனாட்சி வரத்தில் அமைந்திருக்கிற நூலகத்திலே இன்றைக்கு நாம் எல்லாம் குழுமி இருக்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற நாளிதழுடைய ஆசிரியர் தம்பார் அவர்களே, இங்கே வந்து என்னை போல ஒரு நூலை பேச இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசன் சார் அவர்களே, மாணிக்கம் போல் அவர் ஒளி வீசுகிற பேச்சு அவர் தரப்போகிறார். வந்திருக்கிறவர்களிலே எல்லோரும் மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை ஆட்சியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், 2 நல்லாசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், 2 முனைவர்கள் வந்திருக்கிறார்கள், 2 தூய தமிழ் பற்றாளர்கள் வந்திருக்கிறார்கள், 2 தமிழ் செம்மல்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் விருது வரப்போகிற பெரிய பெரிய ஆள்கள் எல்லோரும் வருகிறார்கள். அழகான சொல்லெடுத்து கனிவான மொழியிலே இனிமையான கவிதையை எப்போதும் தர இருக்கிற பல கவிஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள், பேராற்றல் பெற்ற எழுத்தாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். இந்த அவை ஒரு மிக சிறப்பான அவையாக பார்க்கிறேன். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், இந்த நூலகத்தை கட்டிக்காத்து நூல்களை பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார், வாசிப்பு பழக்கத்தை இந்த நூலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நூலகர் அகிலன் முத்துக்குமார் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார். பிள்ளைகள் வந்து பேசுகிற பேச்சை கேட்கிற அளவிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக அவர்கள் வாசிப்பின் மீது பற்று கொண்ட காரணத்தினாலே தான், இந்த நூலகத்திற்கு வந்து வாசித்த காரணத்தினாலே தான், நூலகத்திற்கு பயப்படாமல் வந்து இங்கே அமர்ந்து பேச்சை கேட்போம் என்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். எங்கள் ஊரிலே வீரநல்லூரிலே நூலகம் இருந்தபோது, நான் 8ஆம் வகுப்பு படித்த போது நூலகத்திலே நான் உறுப்பினராக சேர்ந்தேன். அந்த நூலகத்திலே 210வது உறுப்பினராக நான் சேர்ந்தேன். அப்படி சேருகிற போது நூலகர் பி தங்கையா என்கிற வண்ணார்பேட்டையை சேர்ந்தவர் சொன்னார், உன்னைத்தான் 8ஆம் வகுப்பு படிக்கிற போது உறுப்பினராக சேர்த்திருக்கிறேன், வேறு யாரையும் நான் சேர்ப்பதில்லை என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், வந்து படிக்கிற வாசிப்பாளனை நூலக உறுப்பினராக மாற்றிவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதே போல நல் நூலகர் அகிலன் முத்துக்குமார் அவர்கள் ஒரு நல்ல நூலக சூழலை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறது. அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள் அமைந்திருக்கிற சான்றோர் அவையாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தேடி சேகரித்த தேனீக்கள் போல, தேனை சேகரித்து வந்த தேனீக்கள் போல நீங்கள் எல்லாரும் இந்த தேனடைக்கு வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அருமை நண்பர் பாப்பாக்குடியார் அவர்களுடைய சொல்லாற்றல் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு நக்கலிலே ஆரம்பித்து, ஆனால் அவர்களை நாள்தோறும் ஏற்றி போற்று பேசுகிற ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அவர். இந்த நூல் மறைவே உனக்கு மன்னவா என்கிற இந்த அடிப்படையான இந்த நூல் ஏன் அவர் எழுதினார் என்பதை குறித்து அவருடைய முன்னுரையின் முதல் நீண்ட பேராவில் அவர் ரொம்ப சொல்றார். நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். ஏன் கலைஞர் அவர்களுக்கு இப்படி ஒரு அறிவார்ந்த குலத்திலிருந்து ஒரு நூலை சமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்படி தோன்றியது, எந்த காலத்திலே அது வளர்ந்தது, எவ்வாறெல்லாம் நான் எழுதி கொண்டிருந்தேன் என்பதையெல்லாம் மிக அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதை பார்க்கும்போது கலைஞர் அவர்களை பற்றியான பல அபூர்வ செய்திகளை இந்த நூலில் தந்திருக்கார். எண்ணி பார்க்கும் போதே பெரும் வியப்பாக இருக்கிறது. அதை நினைச்சு பார்க்க முடியல. அத்தனையும் அழகான தமிழ் சொல்லெடுத்து இனிமையாக பாடியிருக்கிறார். அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு புலப்பாட்டு நெறி என்பது சங்க இலக்கியம் கூறுகிற ஒரு
சொல்லாடல் எப்படி அமைய வேண்டும், அது எப்படி உயர்ந்து கொண்டே போக வேண்டும் என்பதை குறித்து பேசுகிற சொல்தான் புலப்பாட்டு நெறி என்பது. அந்த புலப்பாட்டு நெறியிலே இந்த கவிதை நூல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த கவிதை நூலுக்கான மிகப்பெரிய சிறப்பு. வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையிலே எழுதியிருப்பார். அந்த கவிதை அவருக்கு மிகப்பெரும் புகழை சேர்த்தது. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்கிற அந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலே மிகச்சிறந்த பாடல். அதிலே ஓமானங்களை அவர் அடுக்கிக் கொண்டே போவார். அப்படி ஓமானங்களை உன் வெள்ளி கொலுசொலிகள் வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். அத்தனை ஜன்னலும் திறக்கும் என்பது இயல்பான ஒன்று. வீடுகளில் வரும்போது ஜன்னல்கள் இருக்கிறது திறக்கும். நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசைகளும் உதிக்கும் என்பார் அடுத்தவர். ஒரு பௌர்ணமி தான் இருக்கும், எப்படி அத்தனை திசைகளும் உதிக்கும் என்று சொல்லுவார். நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் என்று சொல்லுவார். ரோஜாவுக்கு காய்ச்சல் வருமா? புதிய ஓமானம். கடைசியில முத்தாய்ப்பா அவர் சொல்லியிருப்பாரு, நீ பட்டுப்பூச்சிகள் பட்டுப்புடவை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் வரும் என்று மோட்சத்திற்கு அழைத்து சென்றிருப்பார். அதுபோல முதல் கவிதையிலேயே நம் உயிரையும் ஊரையும் உருக வைக்கிற ஒரு அழகான ஓமைகளினாலே இந்த கவிதையை அமைத்து தந்திருக்கிறார். அதான் அந்த கவிதையினுடைய சிறப்பாக நான் பார்க்கிறேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொன்றும் வைரமுத்து கவிதையின் ஓமானம் போல வளர்ந்து கொண்டே சொல்லுகிற ஓமானமாக இருக்கிறது. அதை நான் சாதாரண கவிதையாக பார்க்கவில்லை. நீ இல்லாத தமிழகத்தில் நீர் துறந்த நதி, நீரை மறந்த நதி செத்துப்போன நதியாக போகிறது. நீர் துறந்த நதியாக வேரறுந்த மரமாக ஒரு இழந்த சிலையாக அப்படின்னு சொல்லிட்டே வர. நீர் அற்று போனால் நதி செத்து போகும், வேரற்று போனால் மரம் செத்து போகும், நார் மறந்த மாலையினா சிதறி போகும் அந்த பூக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழந்த சிலையாக, சிலை உருவிழந்து போனால் சிலை காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு. மொழி மறந்த கவிதையாக என்று கடைசியிலே தமிழால் முடிக்கிறார். அந்த நீ இல்லாத தமிழகத்தில் நீர் மறந்த நதியாக, வேரறுந்த மரமாக, நார் மறந்த மாலையாக, உருவிழந்த சிலையாக, மொழி மறந்த கவிதையாக நான் எப்படி வாழ்வேன், ஏன் மறைந்தாய் என்னுயிரே என்று ஏன் இந்த கவிதையை எழுதினேன் என்பதற்கான முத்தாய்ப்பாக முதல் கவிதையாக வந்தது. எண்ணி பார்க்கும்போதே ரொம்ப வேப்பா இருக்கு. இதில் நாமெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம். நான் இந்த மீனாட்சிபுரத்தில் என்னுடைய அத்தை அவர்கள் இங்கே குடியிருந்தார். நூலகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு, அது வேற கதை. கேட்டு தாண்டி போய் வழி சேர்மலிங்கம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுட்டு போயிட்டு வரட்டும் திருப்பி அப்படின்னு நம்மளை விட்டு வச்ச கதையெல்லாம் தெரியும். சார் நீங்கள் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க. மீனாட்சிபுரம் ஆனா இது இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சி எல்லாமே ரெண்டையில தான் இருக்கு. அப்படி இந்த மீனாட்சிபுரத்தை நம்ம பார்க்குறோம். மீனாட்சிபுரத்தை தாண்டி போனால் டவுனை பார்ப்போம், நெல்லையப்பர் கோயிலை பார்ப்போம். நெல்லையப்பர் கோயில் தாண்டி போனால் அங்கே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை பார்ப்போம். கவிதை என்பது கதைக்குள் அடக்கம் என்று சொல்கிறார் சொல்லுங்க. அதுதான் முக்கியமான விஷயமா. அவரும் நடந்து போறாரு, நாமளும் நடந்து போறோம், தினம் நடந்து போறோம், தினம் நெல்லையப்பர் கோயிலை பார்க்கிறோம், தினம் அதை தாண்டி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை பார்ப்போம், அதை தாண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அவர் நடந்து வருகிறார், கவிஞர் நடந்து வருகிறார், கவிதையோடு கதையும் நடந்து வருகிறது, கலைஞரும் நடந்து வருகிறார். கலைஞர் கைகாட்டி கொண்டே இருக்கிறார். கைகாட்ட அவர் கருணையோடு பார்த்து கொண்டாரு. அதான் கவிதையாக அவர் நடந்து வர்றாரு. நடந்து வந்தா வருகிற வழியிலேயே அறிவியல் மையம் இருக்கு. அறிவியல் மையம் தாண்டவுடனே அண்ணாவினுடைய சிலை இருக்கிறது.
நம்முடைய சிலை கை நீட்டி கொண்டிருக்கிற ஒருவர்களை கை நீட்டி கொண்டிருக்கிற சிலை இருக்கிறது. அந்த சிலையை தாண்டின உடனே அப்படியே ஈரடுக்கு மேம்பாலம், மேலடுக்கில் கீழடுக்கில் பயணித்தாராம். அது ரெண்டையும் சேர்ந்து போட்டுருக்காரு. மேலடுக்கில் கீழடுக்கில் பயணித்தேன் அப்படின்னா அவர் மந்திர சொல்லாக மாற்றுகிறார். அதை வந்து மந்திர சொல்லுங்கிறார். கலைஞருடைய சொல் மந்திர சொல் அப்படிங்கிறார். அதனால் அவருக்கும் வரும்ல. அதனால் மேலடுக்கில் கீழடுக்கில் பயணித்தேன். அப்படி தாண்டி போன அண்ணா உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதை தாண்டி அப்படியே போகும்போது மனோன்மணி இருந்தனர். அவ்வளவையும் தந்தவர் கலைஞர், அவ்வளவையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை அழகான மறைவேது மன்னவா என்று சொல்லுகிற கவிதையாக அவர் மாற்றி தந்திருப்பதை பார்க்கும்போது எப்போதுமே கலைஞருக்கு கதைகள் சொல்வது பிடிக்கும். கதைகள் என்பது அவர் சொல்லிக்கிட்டு போனால் அது நிறைய நீண்டுகிட்டே போகும். ஒரே ஒரு அரேபிய கதை ஒன்றை சொல்லுகிறேன். அவருக்கு ஒருத்தர் ஏற்ற வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன ஜாடி தேவைப்படும். என்னமோ தேனிங்கன்னு எது வாங்க போகிறாரோ அனுபவ தெரியல. ஜாடி தேவைப்பட்டிருக்கு. ஜாடி போய் கேட்டிருக்கிறாரு. ஜாடியை அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த ஜாடியை ஒரு வாரம் கழித்து ஜாடியோடு சேர்த்து ஒரு குட்டி ஜாடியை கொண்டு போய் கொடுத்தாரு. குட்டி ஜாடியை கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிட்டு, என்ன நான் ஒரு ஜாடி தான் தந்தேன், நீங்கள் 2 தாரீங்களே அப்படின்னாரு. இல்லை, அந்த ஜாடி குட்டி போட்டுடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஜாடி குட்டி போடுமா அப்படின்னு கேட்டார். குட்டி போட போய் தானே கொண்டு வந்து தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு 10 நாள் கழித்து ஏற்று வீட்டுக்காரு திருப்பி வந்து ஒரு பெரிய ஜாடி தாங்க, வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, சின்ன குட்டி ஜாடியை கொடுத்தோம், அதுக்கு ஒரு குட்டி ஜாடி தந்தார். பெரிய ஜாடியை கொடுத்தா பெரிய ஜாடி தருவார்னு நினச்சி அவர் வீட்டில் இருக்க பெரிய ஜாடி எடுத்து கொடுத்தாரு. பெரிய ஜாடி எடுத்து கொடுத்தவர் இவர் ஒரு வாரம் கழித்து கொண்டு வந்து தருவார்னு பார்த்தா, 2 வாரம் கழித்து கொண்டு வர தருவார்னு பார்த்தாரு. கொண்டு வர தரவே காணும். ஏற்ற வீட்டில் நின்று போது எட்டி போய் ஓடி போய் கேட்டார், என்னையா பெரிய ஜாடி என்னாச்சு அப்படின்னாரா. அது பிரசவ வேதனையில் செத்து போயிடுச்சு அப்படின்னு. கலைஞர் வந்து அரசியல் சூழலில் சொன்ன ஒரு விஷயம். எம்ஜிஆர் வந்து 20 ரூபாய் கொடுக்கிறேன் என்று பெண்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏன் கொடுக்கவில்லை என்பதற்கு ஒரு சட்டமன்றத்தில் இந்த கதையை அவர் சொன்னார். இப்படி பல கதைகள் இருக்கு. இந்த ஒத்தருவா கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கதை இருக்கும். குருவி ஒன்று ஒரு பெரிய மாடத்தில் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட ஒத்தருவா இருக்கு, தரட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தது. கீழே இருந்த மன்னவனுக்கு எரிச்சல் வந்தது. எரிச்சல் வந்தவொன்னு அவன் சொன்னான், ஒத்தருவாயா, அது எனக்கு எதுக்குப்பா ஓருவா, எனக்கு வேண்டாம் அப்படின்னா. இல்லை, ஒத்தருவா என் கையில் இருக்குது, தரட்டுமான உடனே சரி அது தந்துடுச்சுன்னா நான் பேச்சு முடிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தந்து தொலை அப்படின்னாரு. அது ஒத்தருவாயை கீழே போட்டுச்சு. ஒத்தருவாயை கீழே போட்ட உடனே இவர் வந்து ஒத்தருவாயை கையில் எடுத்தார் மன்னவர். மன்னன் இல்லையா, எடுத்த உடனே அது சொல்ல ஆரம்பிச்சு, என்கிட்ட 1 ரூபா கடன் வாங்கியிருக்காரு, என்கிட்ட 1 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. குருவி இவருக்கு எரிச்சலாக போச்சு. சும்மாவாது இருந்திருக்கலாம், அது அதோட இருக்கும், இது கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த 1 ரூபாயை பிடி அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த காசை வீசினாரு. பயந்து போய் மன்னன் வந்து பயந்து போய் என் காசை என்கிட்ட தாராரு, என் காசை தாராருன்னு சொல்லிச்சான். இதை ஒரு அரசியல் சூழலில் சொன்னார். அது போல் இந்த கவிதை புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கலைஞர் செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் சமத்துவத்தை பற்றி அவர் எழுதும்போது மிக அழகாக குறிப்பிடுகிறார். வந்து சமத்துவ புறங்களாலே சமத்துவமாக்கினாய், எல்லாவற்றையும் அவர் வந்து பேசிக்கிட்டே போறாரு. கலைஞனுடைய சீரிய பண்பையும் சிறந்த குரலையும் சொல்றார். ஒரு இடத்துல அவர் சொல்ற குரல் வந்து காந்த குரல் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிய கலைஞர் குரல் கரகரத்தை அந்த அழகான குரல் தான். அவருக்கு காந்தமாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சுத்தமொழியில் வந்து உட்காந்து கேட்காரு. அபிஷேகப்பட்டில் கூட்டம் நடக்கும்போது வந்து கேட்காரு. கூட்டம் வந்து கேட்கும் போதெல்லாம் அதை நான் சொல்லலை, கடவுள் மணிமாறன் சொல்கிறாரு. ஐயா வந்து கடவுள் மணிமாறன் ஐயா சொல்கிறாரு, எங்கே இருந்தெல்லாம் வந்து நீங்கள் பாட்டை கேட்க வேண்டியது அவர் கவிதையில் அவர் எழுதியிருக்காரு, அவர் முன்னுரையில் எழுதியிருக்கிறார். இது பாட்டு வந்து கேட்ட உடனே இவருக்கு காந்த குரலாக மாறிடுச்சு. இந்த காந்த குரலாக மட்டும் இருந்தால் பரவாயில்ல, பல இடத்துல 2 இடத்துல கந்தர்வ குரல் என்று மாற்றுகிறார். இந்திரலோகத்திலிருந்து வந்த கந்தர்வ குரலாக மாற்றுகிறார். அதுதான் கவிஞன் எப்போதும் தன் உள்ளக்கடக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஓமையின் மீது இன்னொரு ஓமையை வைக்க வருவான். அதுதான் கவிதை என்பது
ஒரு வேறொரு இடத்துக்கு நகர்த்தி போகிற ஒன்றாக இருக்கிறது. பல கவிதைகளை நீங்க வந்து பாட சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாடலாக பாடி பரவுகிற மொழியில வந்து அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல நம்ம நாரம்புநாதன் தான் தோழர் தான் நினைத்துக் கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல யார் இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கவிஞருக்கு கவிதை சொல்லிக் கொடுத்த வெண்பா வேந்தர் குமாரசுப்பிரமணியம் அவர்கள் இங்கே குமாரசுப்பிரமணியம் அவங்கள அறியாமலே எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஊர் வாழ தான் தேய்ந்த மன்னன் தம்மை உயரத்தில் செல்வமணி ஏற்றி வைத்தார். ஊர் வாழ தான் தேய்ந்த மன்னன் தம்மை உயரத்தில் செல்வமணி ஏற்றி வைத்தார். கூறான சொற்களினால் போற்றுகின்றார். கொள்கைதனை சிறப்பாக தொடர வேண்டும். கார்வேந்தன் 5 முறை ஆட்சி செய்து தமிழருக்கு சிறப்பான வாழ்வை தந்தார். பார்வோற்றும் மன்னவனின் கொள்கை ஏற்று பின்தொடர்வோம் நாம் எல்லாம் எந்த நாள் அப்படின்னு அந்த கவிதை ஆச்சரியமா இருக்கு. செல்வமணியும் போற்றணும், கலைஞரையும் போற்றணும், தமிழையும் போற்றணும், கவிதையும் போற்றணும், எல்லாவற்றையும் போற்றுகிற அந்த ஐயா குமாரசுப்பிரமணியம் அவர்கள் இந்த இடத்துல இருந்தால் ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நாரம்பநாதத்தோட இந்த இடத்துல இருந்தாலும் அவர் தான் இந்த கவிதை நூலை பற்றி பேசியிருக்கணும். அவருடைய அந்த இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அனுப்பிய அந்த வாய்ஸ் மெயில் வந்து மிக அழகான தேர்ந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து அழகாக சொல்லியிருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதுல இந்த கவிதை நூலில் என்ன ஒரு இதுன்னா 29வது பக்கத்துல ஒரு கவிதை இருக்கு. இல்ல 23வது பக்கத்துல இருக்கு. ஏன்னா 29ல அதுக்கப்புறம் அவர் வந்து நாற்பத்தொன்பது 29வது பக்கத்துல நான் வாசிக்கிட்டே வரேன். 23 அதே நான் அந்த ரெண்டு 23வது பக்கத்துல அது மடிக்கிறதுக்கு சுத்தம் அவ்வளோ அழகா இருக்கு. ஈஸியாக மடிச்சு வச்சிட முடியாது. 23வது பக்கத்துல இருக்கு. 23வது பக்கத்தில் நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். கண்ணில் நிறைந்து எண்ணுள் உழைந்து ஒன்னில் மறைந்த பொன்னிகர் தருவோம். கண்ணில் எண்ணுள் வெண்ணில் பொன்னில் அப்படின்னு போகுது. தன்னுடல் மறைந்தாலும் முன்னேறி போய் காண்கின்றேன். விடியல் விழிப்புகளில் விரிகளில் ஒளியணைந்து எந்நாளும் உதிக்கின்ற சூரியன் உதயத்தை. அதில் அதுக்கப்புறம் ஒரு ஓமானம் போடுறாரு. காவிரி தந்த கலை நாயகனுக்கு அவன் பிறந்த ஊர் குவளை மலர் தந்த குவளை இந்த திருக்குவளையில் பிறந்த நாயகனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆருடத்திற்குள் அகப்படாத ஆரூர் சோழனே அப்படின்னு சொல்றாரு. ஆருடம் என்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ஆரூர்ல எல்லா மக்களும் இருக்காங்க. இசைவாணர்கள் இருக்காங்க, மேதைகள் இருக்கிறாங்க, ஜோதிடர்கள் பெரிய ஜோதிடர்கள், திருவாரூர் ஜோதிடர்கள் பெரிய ஜோதிடர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு ஊருக்குள்ள ஆரிடத்திற்குள் அகப்படாத ஆரூர் சோழனே அப்படின்னு போடுவார். ஒட்டுமொத்தமாக கலைஞருக்கு புகழ் பரவி இருக்கிறார். அந்த கவிதையில கடைசியில் அவர் முடிக்கும்போது அவர் முடிக்கிறாரு, மன்னவனே நெஞ்சுக்கு நீதியும் கொஞ்சிதமிழ் குரலோவியமும் மங்காத சங்கத்தமிழும் உன் சொல்வெட்டு தாங்கி கல்வெட்டு தமிழாய் காலத்தால் காவியத்தில் மரணம் ஏது உனக்கு காற்றும் கடலும் கல்வரி தமிழும் உள்ளவரை என்று முடிச்சுட்டார். நான் அப்படியே முடிச்சுட்டு இதை திருப்பி நான் பார்க்குறேன். இது திருப்பி இதே கவிதை வருது. நம்ம என்னடா 20 பக்கத்தை டக்குன்னு தாண்டிட்டோமா, என்னன்னு தெரியலையே, இது இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
திருப்பியும் அந்த கவிதையை நான் வாசித்தேன். அதில் வாசியா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அது 2வது தடவை தான் நான் போட்டிருக்கேன், நீ அதை வாசிக்காமல் போயிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அது 39, நான் 49 நினச்சாதான் சிக்கல். 39வது பக்கத்தில் இருக்குது. கண்ணில் நிறைந்து என்னுள் உறைந்து விண்ணில் மறைந்த பொன்னிகர் தலைவா. இப்படி தான் ஆரம்பிக்குது, அப்படி தான் ஆரம்பிச்சுது, இப்படி தான் ஆரம்பிச்சது. என்னடா அது மாதிரி தெரியுதே அப்படின்னு நான் திருப்பி படிக்கிறேன். ஒரு நல்லா தான் படிச்சுவேன். தன்னுடல் மறைத்தாலும் உன்னிருப்பை உணர்கின்றேன், தன்னுடல் மறைந்தாலும் உன்னிருப்பை உணர்கின்றேன், விடியலில் விழுப்புகளில் விரிகதில் ஒளியடைன். இப்படி திருப்பி அந்த பாட்டை போட்டுக்காரு. ஒரே பாட்டை 2 தடவை போட்டால் அது கவிஞருக்கு அழகா. என்னடா 2 முறை அப்போ இவர் சரியாக மெய்ப்பு பார்க்கல, மெய்ப்பு பார்க்காம பாட்டை 2 தடவை ஏற்றி வச்சிருக்காரு போல அப்படின்னு நினச்சி பார்த்தா படியா அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் அவர் சொல்கிறாரு, முட்டாத வழி தேடி. அது வரைக்கும் இதெல்லாம் வருது, இதெல்லாம் அந்த பாட்டில் வருது. உறங்காத உழைப்பே உணர்வின் உயிர்ப்பே முட்டாத வழி தேடி வட்ட வடிவமாய் எட்டாத போலோடு நீ கட்டிய கத்திப்பாரா. என்ன அழகாக போட்டுருக்காரு பாருங்க. கத்திப்பாரா சென்னையில் இருக்கக்கூடியதில் முட்டாத வழி, எங்கேயுமே முட்டாது, வட்ட வட்டமாலாம் இருக்குது. வட்ட வடிவமாய் எட்டாத புகழோடு நீ கட்டிய கத்திப்பாரா நாளும் சத்தமாக உன் பெயரை நாடெங்கும் உச்சரித்து கொண்டு இருக்கிறது இப்போது, நாளும் உன் பெயரை உச்சரித்து கொண்டு இருக்கிறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு தான் கடைசியில் முடிக்கிறாரு. எப்படி உச்சரிக்கிறது தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மாறுவேடத்தில் உன் ஆட்சி காண்கின்றேன், உன்னிருப்பை உணர்கின்றேன். இந்த 4-5 வரிகளுக்காக இந்த பாட்டை திருப்பி தூக்கி வச்சு திருப்பி கடைசி 5 வரியில் காரணத்தோடு மாற்றி கருணையோடு ஒரு செல்வத்தை செல்வ மணியாக்கி இருக்கிறார். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தமான புத்தகத்தில் நான் பார்க்கிற பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கலைஞர் பகுத்தறிவுவாதி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். செல்வமணி பகுத்தறிவுவாதி, பகுத்தறிவு பவன் வழியில் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள். அவர் போடுறாரு, யுகங்கள் பல கடந்தாலும், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுவேன், அதனால் யுகங்கள் பல கடந்தாலும்ங்கிற கவிதையில் 58வது பக்கத்தில் அவர் சொல்கிறாரு, வானுக்கும் பூமிக்கும் கால் வைத்து அளந்தவர் அல்ல கலைஞர், வானுக்கும் பூமிக்கும் கால் வைத்து அளந்தவர் அல்ல கவிஞர், வாழ்விக்கும் வசதிக்குமான இடைவெளியை குறைத்தவர் கலைஞர். வானுக்கும் பூமிக்கும் கால் வைத்து அளந்தவர் அல்ல கலைஞர், வாழ்வுக்கும் வசதிக்கும் இடைவெளியை குறைத்தவர் கலைஞர். இதுதான் மார்க்சியம், இதுதான் பொது உடைமை இயக்கவாதிகள் பேசுகிறது. எப்போதும் வாழ்வுக்கும் வசதிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை குறைக்கணும், மனிதன் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் இது. அதை மிக அழகான சொல்லெடுத்து அளவாக உடை உடுத்தி ரொம்ப மிடுக்காக நமக்கு தந்திருக்காரு இந்த பாட்டில். வானுக்கும் பூமிக்கும் கால், ஏன் அப்படி சொல்றாரு? வானுக்கும் பூமிக்கும் கால் வைத்து அளந்தவர் அல்ல கலைஞர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞரை நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதராக பார்க்கலாம், அவரை கற்பனை கேட்டாத தெய்வமாகவோ புனிதராகவோ புத்தராகவோ நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி பார்ப்பது தவறு, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அந்த கவிதை முழுக்க அவர் தேனுக்கும் பாலுக்கும் அடமானமாக தமிழ் கேட்டவர் அல்ல கலைஞர். அறிஞனோடு எளியோரையும் ஆற்றலோடு தமிழ் பேச வைத்தவர் கலைஞர். அறிஞனோடு எளியவனையும் ஆற்றலோடு தமிழ் பேச வைத்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதில் போகிறாரு. அப்போ யார் கலைஞர் அப்படின்னு அவர் சொல்லணும் இல்லையா? அவர் அழகாக சொல்கிறாரு, பௌத்தறிவோடு சொல்கிறாரு, கலைஞர் ஒரு மகான் அல்ல. நான் மகான்னு சொல்ல வரல, புத்தர்னு பேச வரல, அல்லது பெரிய புனிதர்னு பேச வரல. கலைஞர் ஒரு மகான் அல்ல. யுகங்கள் பல கடந்தாலும் சொல்லாக செயலாக தமிழர் உள்ளத்தின் நிழலாக உயர்ந்து நிற்கும் ஒரு மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்கிறார். கலைஞருக்கான உயர்ந்த புகழை பகுத்தறிவு உணர்வோடு அவரோட நிறைந்த சொல்லோடு மிக அழகாக இந்த நூலை தந்திருக்கிறார். இந்த நூலில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூலை ஆரம்பிக்கிற போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பல கவிதைகளில்
கலைஞர் காணாமல் போய்விட்டாரே, கலைஞர் மறைந்து விட்டாரே, என்னுடைய இதயத்திலிருந்து காணாமல் போயிட்டாரே அப்படிங்கிறது தான் அவர் முதல்ல கவிதையின் துவக்கமாக பல கவிதைகளில் சொல்கிறார். ஏன் மறைந்தாய் என்னுயிரே என்பதுதான் முதல் கவிதை. இந்த நான் சொன்னேன் இல்லையா, நீர் துறந்த நதி, வேரறுந்த மரம், நார் மறந்த மாலை, ஊரிழந்த சிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் கடைசி சொல்வார் ஏன் மறைந்தாய் என்னுயிரே அப்படிங்கிறார். இனி இல்லை என் வாழ்வுங்கிறது அடுத்த கவிதை. இனிமே எனக்கு கண்ணிறைந்த தலைவனே, கலைஞர் எனும் காவியமே, களிப்பும் கவலையும் தவிப்பும் தேடலும் இனி இல்லை, இன்னொரு தலைவனுக்கு என் வாழ்வில் இடமில்லை அப்படின்னு சொன்னார். எப்படி எம் தலைவரை பற்றி பேச போது இனிமே அந்த கலைஞரை பற்றிய மறைவினை குறித்து அவர் சோக கவிதைகளை சொல்ல, எமை மறந்து ஏன் மறைந்தாய்ங்கிறது தான் 26வது பக்கத்தில் ஒரு 5வது கவிதை. அதுலேயே அவர் கடைசியில் எழுந்து சொல்கிறாரு, காணா போயிட்டீங்களே, எங்கே போனீங்க, எழிலாட்டின தமிழே, ஏற்றமிகு மன்னவனே, ஏகாந்த சூரியனே, என்னுயிரே, எமை மறந்து ஏன் மறைந்தாய், எமை மறந்து கண்ணுதான் காரணம், எமை மறந்து ஏன் மறைந்தாய் நீ, எழிலார்ந்த தமிழே, ஏற்றமிகு மன்னவனே, ஏகாந்த சூரியனே, என்னுயிரே, எமை மறந்து ஏன் மறைந்தாய் நீ இப்படின்னு அவர் கலைஞர் மறைந்ததை குறித்து அவர் மனதில் இருந்த சோகத்தை எல்லாம் கொடுக்குறார். பின்னால் அவர் இந்த அனைத்து கவிதைகளையும் அவர் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுகங்கள் பல கடந்தாலும்ங்கிறது தான் அவர் மக்கள் தலைவன் அப்படிங்கிறாரு. 100 ஆண்டு பல கடந்தாலும் வாழும் தமிழாய் என் நினைவில் நிற்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. வாழும் தமிழாய் அப்படிங்கிற கவிதையில் திருமுகத்தின் எழிற்கோலம்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கலைஞரை உடை நடை பாவனை அத்தனையும் ரசிச்சுட்டார், ஒன்று விடாமல். கண்ணதாசன் முதல்ல கோயம்புத்தூரில் இருந்தார். அப்போ பராசக்தி படம் வெளியே வந்துச்சு. வெளியே வந்த உடனே பராசக்தியினுடைய வசனங்களை எல்லாவற்றையும் கண்ணதாசன் பாராயணம் செய்து கொண்டிருந்தார். கலைஞர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவரே எழுதுகிறார். அவருடைய சுயசரிதம் என்கிற நூலில் சொல்கிறாரு, கலைஞர் மீது காதலாகி கசிந்தொரு இருந்தேன், என் காதலன் என்று அவருக்கு நான் பெயர் சுட்டியிருந்தேன், என் காதலன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இவருக்கு சட்டமாதத்தில் ஆசிரியராக ஒரு பணி கிடைக்கும்போது அங்கே கூட்டு போய் கலைஞரை பார்க்குறாரு. கலைஞரை பார்த்து கலைஞரோடு 3 நாட்கள் தங்கி காதலாகி கசிந்துருகி இருந்தேன் மாதிரி. அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் என் காதலன் என்றான் பாரதி, கலைஞர் என் காதலன் என்றான் கண்ணதாசன், கலைஞர் என் காதலன் என்று மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் நம்முடைய பாப்பா குடியார். சொல்ல முடியாது, அது பல இடங்களில் சொல்கிறாரு. சோகம் மறைந்து அது கலைஞரின் காவிய கீதங்களை பாடிக்கொண்டிருக்கிற பாடி பரவுகிற குயிலாக மாறியிருக்கிறார். அதுதான் இந்த இந்த நூலில் மிக தெளிவாக அவர் திட்டமிட்டு வச்சாரா அல்லது அப்படியே உட்கார்ந்துருச்சா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. அப்படியா? ஆரம்பமும் நடுப்பகுதியும் முடிவும் அப்படி வாழ்வாங்கு வாழ வைத்த ஒரு தலைவனை வாழ்வாங்கு கவிதையிலும் கதையிலும் காவியத்திலும் சினிமாவிலும் வாழ்வாய் என்று சொல்லுகிற கவிதையாக சோகம் மறந்து கீதம் இசைக்கிற கவிதைகளை பின்னால் தந்திருக்கிறார். இந்த தலைப்பிற்கு அவர் சரியான ஒரு புகழை தந்திருக்கிறார். மறைவேது உனக்கு மன்னவா என்பதிலே சோகம் இருக்கிறது முதலிலே, ஆனால் படிக்க சோகம் இல்லை, கீதம் இருக்கிறது, அதற்குள்ளே தமிழ் இருக்கிறது, அதற்குள்ளே ஔவையார் சொல்லுவா, பொருளரும் விளரோ நீ களம்புகினேன்னு. அதாவது அதிகமான பாடுகிற போது சொல்லுவா, யாராவது நீ போர்க்களத்துக்கு வந்துட்டேன்னா உன்னை எதிர்த்து போரிடக்கூடிய ஒருத்தன் இருக்கானா, பொருளரும் உளரோ நீ களம்புகினே என்று ஒரு கவிதையில் சொல்லுவார். அதை போல அந்த கவிதையின் கடைசி வரிகள் தான் இந்த கவிதையினுடைய முதல் வரிகளாக மாற்றியிருக்கிறார். ஔவையார் ஒருவரை புகழ்பெற்ற அதியமானை பாடினார் என்றால் நம்முடைய பாப்பா குடியார் அவர்கள்
புகழ்பெற்ற கலைஞரை பாடியிருக்கிறார் என்பதுதான் இந்த கவிதை நூல் சொல்கிறது. மிக அழகான பல சூழல்களை இந்த கவிதை நூல்கள் உங்களுக்கு நீங்கள் படிக்க படிக்க உணர முடியும். அதாவது கலைஞரை ஏற்றி போற்ற வேண்டும் என்பதல்ல இந்த முயற்சி. இதற்கு அப்பாலும் கலைஞரை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலைஞரின் கவிதைகளை, அவர் தந்த சினிமாக்களை, அவர் தந்த கதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டியம் கூறுகிற நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த நூலுடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்கிறேன். இந்த சிறப்பு எல்லாமே எறும்பு போல் உழைத்த தலைவன் கலைஞன், கரும்பு போல் இனித்த தலைவன் கலைஞன். ஆனால் அதை இரும்பு போல இல்லாத மனம் கொண்டு அது ஒரு சென்னல் கரும்பு போல கவிதையாக்கி தந்திருக்கிறார் செல்வமணி அவர்கள். அப்படிங்கிறது தான் நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. கருணாநிதி என்றால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வமணி தான். ஏனென்றால் கருணா என்பது அந்த கருணை பாப்பாக்குடியாரிடம் உடனுறைந்த ஒரு இதாக இருக்கிறது, ஜீனாக இருக்கிறது. அதை போலவே அவர்கிட்ட நிதியும் இருக்கு. இன்னும் பல கூட்டங்களே அவர் நடத்துவார். அவர் சொல்லுவார் அதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி என்கிற ஒரு சொல்லாடலுக்கு ஒரு கவிதை நூலை படைத்து தந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அதில் என்ன அருமையான ஒரு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞரை பற்றி ஐயா குமார சுப்பிரமணியம் சொல்கிறாங்க, சினம் கொண்ட வேங்கையை போல் போர்க்களத்தில் சிறப்பாக படை நடத்தி வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று எழுதியதைப் போல முனைந்து நின்று செல்வமணி கலைஞர் கொள்கை முத்திரை பதித்திடவே வேண்டுகின்றேன் என்று அவர் வேண்டுகின்றார். அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதில் பல கவிதை நூல்களை கலைஞர் தமிழிலே நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக நெல்லையினுடைய அருமையான கவிஞன் ஜெயந்தா சொல்லிய அந்த முன்னுரையிலே இருக்கிற சில வரிகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பாரதியும் சுரதாவும் கண்ணதாசனும் பாலியும் குறுக்கு துறையின் வேர்களைப் போல குளிர வைத்தால், பாரதியும் சுரதாவும் கண்ணதாசனும் பாலியும் இந்த இங்கே இருக்கிற நம்ம குறுக்கு துறைக்கு பக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கிறோம். குறுக்கு துறை வேர்களை போல் குளிர வைத்தால் பாரதிதாசனும் காசி ஆனந்தனும் பேரறிவுக்கு கீழே நிற்கிற பிள்ளை போல ஆக்கி விடுகிறார். பேரருவி கொட்டுகின்ற பேரருவிக்கு கீழே நிற்கக்கூடிய பெரிய தடதடான்னு விழக்கூடிய அருவி நீரை போல அவர்கள் நின்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தண்ணீர் பிரதேசத்தில் என்னை தங்க வைத்து கவிதை தொகுப்பு ஒன்று சமீபத்தில் என் சபைக்கு வந்தது. இப்படிப்பட்ட தண்ணீர் பிரதேசத்தில் என்னை தங்க வைத்த கவிதை தொகுப்பு ஒன்று சமீபத்தில் என் சபைக்கு வந்தது. அந்த கவிதையை தான் நான் பற்றி இதை படித்து பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் கடைசியாக சொல்லியிருக்கிறார், மரபும் புதிதும் கலந்த மறைவேது உனக்கு மன்னவா என்னும் இந்த தொகுப்பு வாசிப்பவர்களின் கைகளை பிடித்து கொண்டு வானத்தையே சுற்றி வருகிறது. கண்களை திறந்து பார்த்தால் அது கலைஞரின் வானமாகவே இருக்கிறது. பாட்டுடை தலைவர் கலைஞரை வணங்குகின்றேன். பாடிய கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணியை வாழ்த்துகிறேன். நன்றி. அருமையான